ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இது வந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச். இப்போ என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 60, 65, 61 தொடப்போகுதுங்க. அதனால் நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஒரு 30 டேஸ் வந்து நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றக்காக தான் இந்த வெயிட் லாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வெயிட் லாஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 70 கேஜிஸ்லேருந்து இந்த 60 கேஜி வந்து நான் தொட்டிருக்கேன். இந்த 60ல் இன்னுமே 58 இருந்துச்சு ஒரு 1 மந்த் 2 மந்த்து முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் இல்லாமல் அது இதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் வாக்கிங் ஒர்க் அவுட்டு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் வந்து ஒரு 2 கிலோ 1.5 கிலோ பக்கம் தான் ஏறி இருக்குது. அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணி 59, 58 அந்த ரேஞ்சில் முதல்ல இருந்துச்சு இல்லையா, அந்த சீரீஸ்லேயே கொண்டு வரலாம் அப்படின்றக்காக ஒரு சின்ன முயற்சி தான். ரொம்ப வந்து எஃபர்ட்லாம் போடல. வீட்டில் இருந்தே தான் நம்ம வீட்டில் நான் எல்லாேருக்கும் சமைக்கிற அதே சாப்பாடை சாப்பிட்டு தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். இந்த 1 மந்தில் எனக்கு எவ்வளோ குறையுது அப்படின்னு நீங்களும் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸ்னால் நம்ம யார்கிட்டையாவது போயிட்டு வெயிட் லாஸ் டயட்டு சார்ட் வாங்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களோட ஆக்டிவிட்டிங்களை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1/2 hour நடை, அப்புறம் இல்லைன்னா ஒரு 45 மினிட்ஸ் நடக்கிறது. உங்கள் ஃபுட் டைம் வந்து கரெக்டானபடி மெயின்டைன் பண்ணும். ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கண்ட்ரோல் ஆகும். அதனால் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மி. இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்சதுன்னா வந்து ஒரு சில டைமில் வந்து டின்னர் ஸ்கிப் பண்ணிப்பேன். இல்லாட்டி நான் வந்து ஒரு காஃபி டீயை ஒரு நாள் வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு நீங்கள் லைவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஓகேவா? நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன். நான் காலையிலேயே வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. அதனால் வந்து காலைல 6 o'clock வந்து என்னோடய ஷிஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கே வந்துடுவேன். 3 o'clock போல் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன் மக்களே. இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருக்கும். நீங்கள் பழைய என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் அதெல்லாம் வந்து எதுவும் தெரியாது. சும்மா சிம்பிளாக நீங்கள் ஜூம்பா மாதிரி நீங்கள் டிவியில் போட்டு விட்டு அதை பார்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாங் போட்டுட்டு ப்ளே பண்ணுங்கள். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு குத்துப்பாட்டோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச மூமெண்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச மூமெண்ட்டு, இல்லை சின்னதாக டான்ஸு, உங்களுக்கு வர டான்ஸு, இல்லை இப்படி கை கால் ஆடுறது, ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு மூமெண்ட் இருந்தால் போதுமானது. ஓகே, இல்லை அது பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, ஒரு வாக்கிங் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு 1/2 hour வந்து நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுறது மூலமாக உங்களோட கலோரிஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 200 கலோரிஸ் கிட்ட நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் மக்களே. 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வாக் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 350 கலோரி வந்து கம்மியாகும், குறையும். ஓகேவா? அவங்களோட நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம சத்துக்கள் நிறையா சேர்த்துட்ருக்கோம் இல்லையா, இவ்வளோ நாள் நம்ம உடம்புல சேர்ந்த சத்துக்களை வந்து இந்த மாதிரி வந்து எரிக்கணும். இந்த மாதிரி சத்துங்களை வந்து எரிக்கிறது. அது எரிக்கிறது எப்படின்னா, நம்ம ஃபுட்டை வந்து கம்மி பண்ணலாம். அது மூலமாகவும் கம்மி பண்ணுறது இந்த சென்ஸ் சத்தானதாக சாப்பிட்ணும். அது மூலமாகவும் நம்ம நடை, உடற்பயிற்சி இதன் மூலமாகவும் நம்மளுக்கு தேவையான கலோரிகள் மட்டுமே வச்சுக்கிட்டு மிச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கிறது தான் வந்து இந்த ப்ராசஸ். ஓகேவா? இப்போ வந்து நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போனேன் பார்த்திங்கன்னா, மில்லட்டில் பண்ண சேமியா தான் இருந்தது. அதை வந்து ராகியும் கம்பும் சேர்ந்தது, அதனால் 2 கலராக உங்களுக்கு தெரியும். அதை வந்து கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அதை கடுகுளுந்த பருப்பு போட்டு அது காஞ்ச மிளகா போட்டுட்டு இனிப்பு இல்லாமல் வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் இப்போது. அதனால் வந்து தேங்காய் துருவல் போட்டுருக்கு, அதை மட்டும் வந்து தாளிச்சிட்டு இதில் ஒரு பவுல் வந்து எடுத்துக்க போகிறேன். இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. இனிப்பு இல்லாதனால நான் அது வந்து சர்க்கரைக்கு பதிலாக நான் கொஞ்சம் சட்னி, கார சட்னி இருந்தது, அதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மக்களே. அதனால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கல, ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக எடுத்துப்பேன். பாருங்கள், இதுதான் வந்து மார்னிங் ஆஃபீஸில் சாப்பிட்றதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? ஒரு பவுல் இருக்கும், அதாவது சின்னது தான், அது மில்டனில் உள்ள சின்ன பாக்ஸ் அது. அதனால் வந்து ரொம்ப பெருசுன்னு கிடையாது, கரெக்டான அளவில் இருக்கும். இது வீட்டில் தயிர் ஊற வச்சுருக்கேன் மக்களே. தயிர் தோச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆவின் பாலில் வந்து ஊற வச்சுட்டு காலைல எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ எடுத்தது. பிரேக்கில் வந்து நம்ம டயட்டில் இருக்கும்போது தான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் கொண்டு வந்தாங்க. சரின்னு எடுத்துக்கிட்டேன், ஒரு கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டேன் மக்களே. அப்புறம் வந்து மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கல. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா 2 முட்டை ஊற்றிட்டு 2
முட்டை 2 தோசை அந்த மாதிரி 2 முட்டை தோசை ஊற்றிக்கிட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு சின்ன தோசை ஊற்றிட்டு அதில் ஒரு முட்டை, அப்புறம் சிம்பிளான ஒரு சின்ன தோசை ஊற்றிட்டு அதில் ஒரு முட்டை, அப்புறம் மேலே வந்து பெப்பர் அதெல்லாம் போட்டுட்டு இது ஆயில் ஒரு பொட்டு கூட ஊற்றல. ஏன்னா நான்ஸ்டிக் தவா தான், அதனால் வந்து அப்படியே ஊற்றிட்டு 2 முட்டை தோசை தான். ஓகேவா, சின்னதாக 2 முட்டை தோசை. அப்புறம் வந்து ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா இதில் 2 முட்டை எடுத்துக்கிட்டோமா. அப்புறம் வந்து அந்த கொண்டக்கடலை குழம்பு வச்சுருந்தோம், அந்த கொண்டக்கடலையும் நான் வந்து எடுத்திருக்கேன், கருப்பு கொண்டக்கடலை. அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல்லையுமே வந்து பன்னீர் லைட்டாக வந்து தூவியிருக்கும். அதனால் வந்து 3லையுமே பாருங்கள் இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருந்துச்சு. சின்ன 2 தோசை தானே உங்களுக்கு பத்துமான்னு கேட்காதீங்க. இது ஃபைபருக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கோம், சுண்டல் எடுத்திருக்கோம், பன்னீருக்கு முட்டை எடுத்திருக்கோம். அதனால் வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்துச்சு மக்களே. இப்படி தான் மார்னிங் வந்து அந்த சிறுதானியம் மில்லட்டில் பண்ண சேமியா சாப்பிட்டேன். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 முட்டை தோசை இதெல்லாம் வச்சு ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு மக்களே. ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் கண்ணு செக் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால் பக்கத்தில் ஆப்டிகல்ஸ் போகலான்ட்டு கிளம்புனேன். இப்போ சென்னையில் ஈவினிங் ஆனால் மழை வந்துட்டுருக்கு மக்களே. உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கண்ணாடிலாம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நான் இதில் இருக்கிறதுல எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், என் ஃபேஸ்க்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. இதில் ஒன்று தான் நான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஆர்டர் கொடுத்துட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் பண்ண சேமியாலே கொஞ்சம் வந்து உள்ளே வச்சுட்டு இருந்தேன். அதனால வந்து அதையே சாப்பிட்டு ஒரு சின்ன பனானா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு நான் வந்து என்னோடய டின்னரை வந்து முடிச்சிட்டேன். டின்னர் முடிக்கிறது வந்து இதுதான் பாருங்கள். டின்னர் முடிக்கிறதே வந்து ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால் சாப்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுங்க மக்களே. நான் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து மார்னிங் காஃபி வந்து கட் பண்ணிட்டேன். ஈவினிங்கில் டின்னர் எடுத்துக்கிட்டனால டின்னரை சாப்பிட மாதிரி ஆயிடுச்சு. ஒரே காஃபியும் குடிச்சிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இப்படி தான் நம்மளோட டே 1 போச்சு மக்களே. தேங்க்யூ.